ஹாய் வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் அண்ட் ட்ராவல் வித் கீதா. இந்த சேனல் நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்புறம் பாலக்கீரை. ஃபஸ்ட்டு சாம்பார் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ண ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளி தண்ணி ஊற்ற வேண்டாம் சாம்பாருக்கு, அப்புறம் சாம்பார் ரொம்ப புளிக்கும். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். சாம்பாருக்கு இந்த சின்ன உலக்கு இதில் ஒரு உலக்கு பருப்பு எடுத்துக்குவோம். துவரம் பருப்பு, அதோட சும்மா சின்னதாக ஒரு கைப்பிடி. இது 3லேருந்து 4 பேர் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி அளவு தான் சொல்கிறேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். பருப்பை 4லேருந்து 5 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ஃபார்முலாக கட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருங்க. அது கூட பருப்பு வேக வைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு சாதம் வேகட்டும். இப்போ குக்கர் ரெடி ஆகிட்டு இருக்கையில் நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த தோல் மேலே உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா கிளியராக வரும். நமக்கு தேய்க்கும் பொழுது தோலை உரிக்காமல் அப்படியே தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு கழுவியாச்சு. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுவலுக்கு உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸாக சின்னதாக எடுத்துக்கோங்க. அதோட உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு நமக்கு 4 பல் பூண்டு மட்டும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுக்க வேணாம், தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலோடையும் தட்டிக்கலாம். இது 2 தான் நமக்கு தேவை உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடவுள் பருப்பு கொஞ்சமும், சோம்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அப்படியே நச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, அதை சேர்த்துக்கோங்க. அது அப்படியே நான் எண்ணெயிலேயே பொரியட்டும். பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். அடுப்பை சிம்லேயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா தெளிவாக பிரிஞ்சு தெரியும். அந்த நேரத்தில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. சிம்பிள் மசாலா தான், மல்லிப்பொடி எதுவுமே கிடையாது, கரம் மசாலா எதுவும் கிடையாது. இதுவே நல்லாயிருக்கும். அப்படியே சிம்லேயே கிடக்கட்டும். மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. அது அதுலேயே வெந்துடும். அடுத்து பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 4 பல் நறுக்கின பூண்டு போட்டுக்கோங்க. அதோடு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை எடுத்து கொட்டிடுங்க. கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா வதங்க அப்படியே அதோட அளவு குறைஞ்சிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே சிம்மில் மூடி போட்டு வதங்க விட்டுட்டே இருங்க. அதிலே வெந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான பதமான உருளைக்கிழங்கு ரெடி. அதோட கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ கீரையும் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெலாம் சுத்தமாக வற்ற ஆரம்பிச்சிருச்சு. கீரைக்கு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் சேர்த்துருக்கேன். அதுவே பருப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். அப்படியே மசிச்சு விட்ருங்க பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கீரை எல்லாம் தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பாலக்கீரையும் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம்.
இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு அடுப்பில் பேனை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், கடுகுளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 3 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி கடையில் தான் வாங்கினேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், எதுனாலும் பிராண்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும் மசாலா. அதுக்கப்புறமா அதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய் நான் இன்றைக்கி முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் 1 இதையெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த காய் பிடிக்குமோ அந்த காயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் காயை ரொம்ப நல்லா வதக்கி விடுங்க. காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளி தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப புளிக்கும் சாம்பார். புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய் வேகிற வரைக்கும் சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா வற்றி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த அளவுக்கு இருக்கும் சாம்பார். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான வெஜ் லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ்க்கு, புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.